ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு 8th செம் வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் 2.1ல் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ 9th கன்டினியூ பண்ணிக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த முக்கியமான கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். தாராளமாக 30க்கு 25 அபோவே வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், ஜி ஆனது 300 எனில் G-1. அப்போ G-1, G 300, ஜியோட பிளேஸில் 300 போடுங்க. அப்போ 300 - 1, அப்போ 299. G+1, இப்போ 300 + 1, இப்போ 301. இப்போ 299 301. G-1, அதனால் 1 குறைச்சிருக்கோம். இப்போ 299. G+1, அதனால் 1 ஆட் பண்ணிவிட்டோம், 301. அடுத்தது 2s - 6 ஆனது 30 எனில் எஸ்ஸின் மதிப்பு என்ன? 2s - 6 30. அப்போ 2s - 6 30. நேற்றுக்குள்ளே வீடியோவில் கிளியராக படித்தோம். இந்த சைடு மைனஸாக உள்ளது, இந்த சைடு போச்சுன்னா, இந்த சைடு மைனஸாக உள்ளது ஈக்குவலை தாண்டி போகும்போது அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சைன் மாறி போவான். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக வருவான், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக வந்துடுவான். இங்கே மைனஸாக இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸாக வருவான். அப்போ 30 + 6 ஆயிருமா? அப்போ 36. 30 + 6 36 ஆயிரும். இப்போ 2s தான் 36. அப்போ 2s = 36னா s இங்கே என்ன அர்த்தம்? 2sனா இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த சிம்பிளுமே கொடுக்கலன்னா பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம், இன்டூ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ s = 36/2 18. இப்போ இதோட மதிப்பு எஸ்ஸின் மதிப்பு 18. சரிங்களா? அடுத்தது பின்வரும் அட்டவணையை நிரப்புக. k/3 மதிப்பு 5 எனில் k மதிப்பை காண்க. முதல்ல அட்டவணையை நிரப்பணும். அப்புறம் k/3 மதிப்பு 5 இருந்துச்சுன்னா k மதிப்பை காணணும். முதல்ல அட்டவணையை நிரப்பிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், 3 6, அடுத்து 9. அப்போ 9/3 என்ன வரும்? 3. அடுத்து 12/3 என்ன வரும்? 4. 15/3 5. 18/3 6. ஸோ டேபுலர் காலத்தை ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்கிறான்? k/3 மதிப்பு 5 எனில் k மதிப்பு கேட்குறான். அதாவது இவ்வளோ நேரம் கேயோடத்தை கொடுத்துட்டு நம்ம k/3 கண்டுபிடிச்சோம். இப்போ k/3 5. அப்போ k கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், k/3 5, k கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கீழே இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம என்ன சொன்னோம்? நம்ம டிவைடாக இருந்தால் இன்டூவாக போயிடுவான், இன்டூவாக இருந்தால் டிவைடாக வந்துடுவான், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ /3. அப்போ டிவைடாக இருக்கானா? அப்போ டிவைடாக உள்ளவன் என்னவா போயிடுவான்? இன்டூவாக போயிடுவான். இந்த டிவைடாக உள்ளவன் என்னவா போயிடுவான்? இன்டூவாக போயிடுவான். அப்போ 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15. அப்போ k மதிப்பு 15. ஸோ k/3 5னா k மதிப்பு 15. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது புறவய வினாக்கள் பார்த்துடலாம். மாறி என்பதன் பொருள். மாறினா நம்ம நேற்றுக்கே படித்தோம். எந்த மதிப்பை வேணாலும் மாறி மாறி எடுக்கும். அதுக்கு நிலையான மதிப்பே கிடையாது. நிலையான மதிப்பை கொண்டது மாறிலி. நோட் பண்ணிக்கோங்க, நிலையான மதிப்பை கொண்டது மாறிலி. அவன் கேட்குறது மாறி. அப்போ வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 1 போட்டால் x = 1, நான் எக்ஸுக்கு 5 போட்டேன்னா x = 5. அதே மாதிரி தான். ஸோ இது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது, அதனால் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் மாறி. அடுத்தது W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. W வாரம். ஒரு வாரத்துக்கு என்ன போடுவோம்? 7 நாள் போடுவோம். ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ W ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா W வாரத்துக்கு அப்போ 7 × W. இப்போ ஆப்ஷன் இ. ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போது W வாரத்துக்கு 7W. வட்டத்தில் எக்ஸின் மதிப்பை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, 2 ஆட் ஆகுது, இங்கே 3 ஆட் ஆகுது, இங்கே 4 ஆட் ஆகுது, இங்கே 5 ஆட் ஆகிருக்கு. அப்போ இங்கே 6 ஆட் ஆகணும் இல்லையா? இப்போ 16 + 6 இப்போ 22.
அடுத்தது ஒய் ப்ளஸ் 7 = 13னா ஒய்யின் மதிப்பு. இப்போ ஒய் = ஒய் ப்ளஸ் 7 வந்து 13. இப்போ ஒய் வேணும்னா ப்ளஸ்ஸாக உள்ளவன் இந்த பக்கம் வரும்போது என்ன சொல்லுவோம், மைனஸாக போயிடுவான். இப்போ 13ல் 7 போச்சுன்னா 6. அடுத்தது எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது. சரிங்களா? அப்போ பாருங்கள், எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது. இது பாருங்கள், பயிற்சி 2.2ல் இந்த மாடல்ஸும் நல்லா பார்த்துக்கலாம். கம்பியின் நீளம் வந்து 12s. அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளத்தை காண்க. இந்த மாதிரி ஈஸியாக கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இப்படி கொடுத்துட்டு கம்பி நீளம் 12s எனில் சமபக்க முக்கோணத்தின் பரப்பு எவ்வளவு, சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு பெரிமீட்டர் எவ்வளவு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைடு கண்டுபிடிச்சிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுவோம். அது எப்படி நான் சேர்த்து சொல்லிடுறேன், ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கம்பியின் நீளம் வந்து 12s. ஒரு பெரிய கம்பியோட நீளம் வந்து 12s. இந்த கம்பியை வளைச்சி இந்த மாதிரி சமபக்க முக்கோணமாக பண்ணுறாங்க. இந்த கம்பியை இப்படி வளைச்சி இப்படி முக்கோணமாக பண்ணால் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக வந்து 12s. அப்போ சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்குமா? அப்போ 12s 3ஆல் வகுத்துக்கோங்க. ஏன்னா 3 சைடு சமமாக இருக்கும். அப்போ 4. அப்போ 4s 4s 4s. இதை பயன்படுத்தி சப்போஸ் ஏரியா கேட்டாங்கன்னா ஏரியா ஃபார்முலா எழுதுங்க. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு கேட்டாங்கன்னா இதுதான் சுற்றளவு வரும் இல்லைங்களா? அது 3 கூட்டினா திரும்ப 12 தான். அப்போ அது சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு தான் இந்த கம்பியினோட நீளத்துக்கு சமமாக இருக்கும். கரெக்டுங்களா? சுற்றளவு வந்து இவங்க கொடுத்துருக்க நீளத்துக்கு சமமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் திரும்ப தான் கிடைக்கும். ஸோ சுற்றளவுனா இது கம்பி நீளம் ரெண்டும் சேம் தான். பரப்பை கேட்டாங்கன்னா மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுங்க. அதே மாதிரி சதுரம்னா 4 சைடாக மாறிடுமா? அப்போது 12s 4ஆல் வகுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 3. அப்போ 3s 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 4 பக்கம் 3s. இதே சம்முக்கு சதுரத்தோட ஏரியா கேட்டாங்கன்னா ஏரியா ஃபார்முலா என்ன? a². அப்போ 3s × 3s. அப்போ 9s². அந்த மாதிரி எழுதிடுவோம். சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து ஒரு பெரிய பிக்சர் கொடுத்துட்டு இந்த ஸ்மைலி தனியாக, ட்ரையாங்கிள் தனியாக, ஸ்டார் தனியாக கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு 3 ஆன்சர் அவனே ஃபில்லப் பண்ணிட்டான் பாருங்கள். 32, இது வந்து 30, இது வந்து 36. இப்போ இது 4ஐயும் ஆட் பண்ணால் 32ங்களா? அப்போ 4 ஸ்டார் வந்து 32னா இப்போ ஒரு ஸ்டார் எவ்வளோ இருக்கும்? இதை வந்து 4ஆல் வகுத்தா போதுமா? அப்போது 8 8 8 8. இப்போ ஸ்டார் இருக்கிற இடத்துல 8 போட்டுக்கலாம். இதுவும் 8. கரெக்டுங்களா? இப்போது இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஏன்னா 8 + 8 இது 2 ஸ்மைலி தான். அப்போ 8 8 எவ்வளவு? 16. 16 + 2 ஸ்மைலி அப்போ 2ஐன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 30. இது புரியுதான்னு பாருங்கள். இப்போ இது 8 இது 8. கரெக்டுங்களா? அப்போ 8 + 8 எவ்வளவு? 16 ப்ளஸ் இந்த ஸ்மைலியை ஒய்ன்னு வச்சுக்கலாம். 2y ஈக்குவல் டு என்ன கொடுத்துங்க? 30. இந்த 30 எழுதியிருக்கோம். அப்போ 2y = என்ன வரும்? இந்த ப்ளஸ்ஸாக உள்ளது இந்த சைட் போனால் என்ன ஆயிரும்னு சொல்லியிருக்கோம்? மைனஸ் ஆயிரும். அப்போ 30ல் 16 போச்சுன்னா 14 ஆயிரும். இப்போ y = 14/2. இப்போ y = 7. அப்போது இந்த ஸ்மைலி எவ்வளவு? 7. இப்போ ஸ்மைலி வர இடத்துல 7 போடலாம். இப்போ இங்கே 7 7 7 7. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இங்கே வாங்க. 8 + 8 16. 16 + 2 ட்ரையாங்கிள் இருக்கா? இப்போ 16 + 2zன்னே வச்சுக்கலாம். 2z = 36. இப்போ இங்கே போனால் மைனஸ் ஆயிடுவான்னு சொன்னோமா? 36ல் 16 போச்சுன்னா 20. இப்போ 2z = 20. அப்போ z = 20/2 10. அப்போ இது 10 இது 10. நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா டேலி ஆகும். அப்போ இது 10. அப்போ இது 10. அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணுறது ஈஸி நம்மளுக்கு.
புரிஞ்சிச்சுங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த 2 ரோ முடிஞ்சிச்சுனாவே மீதி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இது சும்மா புதிர் மாதிரி தான் கொடுத்துருக்கான், வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நினைவில் கொள்ளுக. மாறிலி என்பது நிலையான மதிப்பை ஏற்கும். மாறி என்பது நம்ம கொடுக்குற அளவு தான், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம நடைமுறை சூழலில் உள்ள தொடர்புகளை வெளிப்படுத்த மாறிகளை பயன்படுத்துகிறோம். கம்பேர் பண்ணி அந்த தொடர்புகளை வெளிப்படுத்துறதுக்கு மாறிகளை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ என்னோடய வயசு இவ்வளவு, எங்கள் அம்மாவோட வயசு இவ்வளவு, அப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருந்துச்சு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு. இதோட விலை வந்து 5 ரூபா, அதோட விலை வந்து 10 ரூபா. இதில் நான் 5 பொருள் வாங்குகிறேன், அதில் 10 பொருள் வாங்குகிறேன், அப்போ 5x + 10y. இந்த மாதிரி தொடர்புகளை வெளிப்படுத்துறதுக்கு டேஸ் பயன்படுத்துகிறோன்னு கேட்டாங்கன்னா மாறிகளை பயன்படுத்துகிறோம், தொடர்புகளை வெளிப்படுத்த. எண்ணியல் மற்றும் வடிவியலில் உள்ள பல்வேறு விதிகளை பொதுமைப்படுத்தி வெளிப்படுத்த மாறிகளை பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க அதை மட்டும். அடுத்த லெசன் விகிதம் மற்றும் விகித சமம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஏன்னா எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா? கீழ்கண்டவற்றுள் எது தகுபின்னம் அல்ல? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தகுபின்னம், தகாபின்னம், கலப்பு பின்னம் நோட் பண்ணிக்கணும். தகுபின்னம், தகாபின்னம், கலப்பு பின்னம். தகுபின்னம் அப்படின்னா என்னென்னா ஸ்மால் பிக், சின்னது பெருசு கரெக்டாக வந்துச்சுன்னா தகுபின்னம். இப்போ பாருங்கள், சின்னது பெருசு, சின்னது பெருசு, சின்னது பெருசு. இங்கே என்ன வந்துருச்சு? பெருசு சின்னது. அப்போ இது என்னது? தகுபின்னம் இல்லை. அப்போ இது என்ன பின்னம்? தகாபின்னம். அப்படி நல்லா நம்மளை ஞாபகம் வச்சுங்க. தகுபின்னம் தகுந்தாப்பில் நடந்துக்கிறது. எப்படி தகுந்தாப்பில் நடந்துக்கிறது? ஸ்மாலு பிக்கு, சின்னதாக இருந்துட்டு அப்புறம் பெரிய லெவலுக்கு போகும். அப்போ தகுபின்னம். தகாத பின்னம் என்ன? நம்மக்கிட்ட உள்ளதை விட அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. அப்போ பெருசுலேருந்து சின்னது வந்துச்சுன்னா அது தகாபின்னம், சின்னதுலேருந்து பெருசு வந்துச்சுன்னா அது ஓகே, தகுபின்னம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் இது. இது வந்து தகாபின்னம். அடுத்தது 1/7 சமான பின்னம். சமான பின்னம்னா என்னென்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஈக்குவல்னு அர்த்தம். அதாவது இந்த 1/7 இருக்கட்டும், இது கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் அடிக்க முடிஞ்சோ அடிங்க. இவனுக்கு ஈக்குவலாக இங்கே யார் வரானோ அவன் தான் ஆன்சர். இதை அடிக்க முடியுமா? முடியாது. இதை அடிக்க முடியுமா? முடியாது. இதை அடிக்க முடியுமா? அடித்தா 1/7. அப்போது யார் இவனுக்கு சமான பின்னம் ஈக்குவலாக இருக்கிறாங்க? தான் ஈக்குவலாக இருக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான், புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது கொடுக்கப்பட்ட பெட்டிகளில் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் பயன்படுத்தி எழுதுகான்னு கேட்குறாங்க. இப்போது எப்படி வந்து நம்ம இப்படி கம்பேர் பண்ண முடியும்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் வி கேன் கம்பேர், நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அப்போ டினாமினேட்னா என்ன? கீழே வர்றது இல்லையா? அதை வந்து நம்ம ஒரே மாதிரி வந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ இங்கே என்ன இருந்துச்சு பாருங்கள், 5/8. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1/10. அப்போ இது ரெண்டுக்கும் மைண்ட்லேயே ஒரு எல்சியம் ட்ரை பண்ணுங்கள். 8க்கும் 10க்கும் இல்லை எங்களுக்கு புரியல அப்படின்னா எல்சியம் சைடில் போடுங்க, வேறு வழியில். அப்போது 8 8 5 40 தான் எல்சியம். அப்போ 40 எல்சியம். அப்போ இது 5ஆல் பெருக்குனா தானே 40 வரும். அப்போ இதை 5ஆல் பெருக்குங்க. இப்போ இது 25/40. இதை எத்தனால் பெருக்குனா எல்சியம் வரும்? 4ஆல். அப்போ இதையும் 4ஆல் பெருக்குங்க. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். இப்போ கீழே உள்ளது வந்து டினாமினேட்டர், கீழே உள்ளது ஒரே மாதிரி வந்துருச்சுங்களா? கீழே உள்ளது ஒரே மாதிரி வந்துருச்சுங்களா? அப்போ மேலே உள்ள நியூமரேட்டரை கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இவன் தானே பெருசு, இப்போ இதுதான் பெருசு, இப்படி போகணும். இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன், மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா பொறுமையாக கொஸ்டினை எழுதிட்டு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் மீசியமாக 40 வந்துச்சு, கரெக்டுங்களா? அப்போ 5/8ன்னு எழுதுங்க, ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் குழப்பாது. இந்த எல்சிஎம் வந்துச்சு இல்லைங்களா, அதை இங்கே கீழே காப்பி அடிச்சிடுங்க. இப்போ வாய்ப்பாடு சொல்லுங்கள், டேபிள் சொல்லுங்கள். 8 எதால் பெருக்குனா 40? 5ஆல். அப்போ இதையும் 5ஆல் பெருக்கணும், அப்போ 25. அதுமாதிரி அடுத்து 1/10.
எல்சிஎம்மை எழுதுங்க. இதுதான் ரூல்ஸு. எல்சிஎம்மை எழுதுங்க. வாய்ப்பாடு சொல்லுங்கள் இது வர்ற வரைக்கும். அப்போ 4 வாட்டி, அப்போ இதுவும் 4 வாட்டி. இப்போ பாருங்கள், இது 4/40 கரெக்டாக போடுனோம்னா எல்சிஎம் இங்கே வந்திருக்கும். 4/40 25/40. எது பெருசு? 25/40 தான் பெருசு. அப்போ இதுதான் பெருசு. சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்கிறது 5/8 எழுதிக்கோங்க. இங்கே 40 போட்டுக்கோங்க. எத்தனை வாட்டி வருதுன்னு பாருங்கள். அதால் பெருக்கிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இது அதே மாதிரி செகண்ட் சம் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க 12, இங்கே 4. நம்மளோட சந்தோஷம் இது ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா அது பெருசாக எந்த நம்பருக்கோ அதுதான் எல்சிஎம். இப்போ 9/12 அப்படியே இருக்கட்டும். இங்கே எல்சிஎம் 12. பாருங்கள், 4வது வாய்ப்பாடில் தான் 12 வரும். ஒரே வாய்ப்பாடு வந்துருச்சுன்னா பெரிய நம்பர் தான் எல்சிஎம். நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டாம். அப்போ எல்சிஎம் 12. அப்போ எல்சிஎம்மை எழுதியாச்சு. இது டேபிள் சொல்லுங்கள் எத்தனை வாட்டி வரும்? 4 × 3. அப்போ இதையும் 3ஆல் பெருக்குவோமா? இப்போ 9 ஆயிடுச்சா? இப்போ இங்கேயும் 9/12, இங்கேயும் 9/12. அப்போ இது ஈக்குவல். இல்லைன்னா இது கிளவராக என்ன மெத்தட் பார்க்கலாம். இதை அடிக்க முடியுதான்னு பாருங்கள். இதை அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும்? 3/4 வரும். இதையும் இங்கேயும் என்ன இருக்குது? 3/4. ரெண்டும் ஈக்குவல். அவ்வளோதாங்க. எல்சிஎம் எடுக்காமையும் போடலாம். அது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஈக்குவல். இதில் இது பெருசு. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களில் 2/6 பங்கு நீல வண்ணம் உடையது என அன்பன் சொல்கிறான். இது சரியா? 2/6 வந்து நீல வண்ணம் உடையது. 2/6 என்ன வண்ணம் உடையது? 2 எத்தனை இருக்குது? பச்சை. இப்போ 2/6 வந்து பச்சை நிறம் உடையதுனால கரெக்டு. அவன் நீல வண்ணம் உடையதுன்னு சொல்லிட்டான். அப்போ அவன் சொல்வது சரியா? அவன் சொல்வது தவறு. அடுத்தது 5வது சம் பாருங்கள். ஒரு ஜோசப் வீட்டில் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது. 2 பங்கு பூக்கள் சிகப்பாகவும் மற்றவை மஞ்சளாகவும் உள்ளவாறு ஒரு படம் வரைகனா இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு பூந்தோட்டம் 10ஆக பிரிச்சுக்கோங்க. 10ஆக பிரிச்சுட்டு 2 வந்து சிகப்பா, பேலன்ஸ் சொல்கிறத மஞ்சள் கலர் போட்டு ஃபில்லப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி உனக்கு கேட்க மாட்டாங்க டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். மலர்கொடியிடம் 10 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன. அவள் 4 ஆரஞ்சு பழங்களை உண்டு விட்டால் உண்ணாத பழங்களின் பின்னம் என்ன? மொத்தம் 10 இருந்துச்சு. 4 வந்து சாப்பிட்டுட்டாங்க. அப்போ உண்ணாத பழம் எத்தனை? 6. 10ல் 4 சாப்பிட்டாச்சு. கரெக்டுங்களா? 10ல் 4 சாப்பிட்டா. அப்போ எத்தனை சாப்பிடல? 6 சாப்பிடல. அப்போ 6/10. சரிங்களா? விதைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து 2 தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து கொள்கிறான். 10 நாட்களில் முதல் செடி வந்து 1/4 அங்குலமும் மற்றொன்று 3/4 அங்குலம் வளர்ந்திருக்கிறது எனில் அதிகம் வளர்ந்திருந்த செடி என்ன? இப்போ 1/4 முதல் செடி, 3/8 அடுத்த செடி. இப்போ 2 ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும்னு படித்தோம் இல்லைங்களா? இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது இந்த 8 இங்கே வரணுன்னா இது 2ஆல் பெருக்கணும், 8 வந்துடுமா? அப்போ மாற்றிக்கிங்க. அப்போ 2/8. அப்போ இது வந்து 2/8, இது 3/8. அப்போ அதிகமாக வளர்ந்த செடி எது? இந்த செடி தான் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. எப்போவுமே நம்ம ஒரு இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து கம்பேர் பண்ண முடியும். டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சரிங்களா? இது 1 மார்க்ஸ்க்கு படிச்சுக்கோங்க. ரேஷியோ என்ற சொல்லின் மூலத்தினை பழங்கால கிரேக்கத்தின் மத்திய காலத்தில் அறிய முடியும். எழுத்தாளர்கள் ப்ரொபோர்ஷியோ என்ற இச்சொல்லை விகிதத்திற்கும் ப்ரொபோஷனாலிட்டி என்பதை விகித சமத்திற்கும் பயன்படுத்தினர். தொடக்க மொழிபெயர்ப்பாளர்கள் இதனை லத்தீன் மொழியில் ரேஷியோஸ் என வழங்கினர். ரேஷனல் என்ற சொல்லில் உள்ள ரீசன் போன்று ரேஷியோ. சரிங்களா? எப்படி வந்துச்சுன்னா லத்தீன் மொழி. ரேஷியோங்கிறது லத்தீன் மொழி சொல். நோட் பண்ணிக்கோங்க. ரேஷியோங்கிறது லத்தீன் மொழி சொல். எதற்காக வந்து விகிதங்களை யூஸ் பண்ணுறோன்னா ஒரே அளவுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு தான் விகிதம்.
ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒப்பிட முடியும். இப்போ வந்து ஒன்று வந்து மீட்டரில் இருக்குது, இன்னொன்று வந்து லிட்டரில் இருக்குன்னா நம்ம ஒப்பிட முடியாது. அதே இது ஒன்று மீட்டரில் இருக்குது, ஒன்று சென்டிமீட்டரில் இருக்குன்னா இந்த மீட்டர் நம்ம சென்டிமீட்டராக மாற்றிட்டு நம்ம ஒப்பிட முடியும். அதுக்கு அந்த மாதிரி உள்ளதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட முடியும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரே அலகுடைய, அதுக்கு பேர் தான் ஒரே அலகுடைய 2 அளவுகளின் ஒப்பீடு விகிதமாகும். விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் தான் எழுத வேணும். இப்போ 3/6ன்னு இருந்துச்சுன்னா அதை அடித்து விட்டா 1/2ன்னு எழுதுவோம். இந்த மாதிரி எளிய வடிவில் தான் எழுதணும்னா என்ன அர்த்தம்னா, அடிக்க முடிஞ்சதுன்னா அதை கேன்சல் பண்ணி அடித்து முடிச்சுட்டு தான் ஆன்சரை கொண்டு வரணும். இப்போ 10/20ன்னு இருந்துச்சுன்னா இப்படி போடக்கூடாது, அதை அடித்து விட்டு 1/2ன்னு போடணும். இப்படி தான் போடணும். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. விகிதத்தின் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படும். விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது. உறுப்புகளின் வரிசையை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க? மாற்றி எழுத முடியாது. இப்போ 1:2 இருந்துச்சுன்னா 1/2 தான். நம்ம இஷ்டத்துக்கு 2:1 இப்படி மாற்றிலாம் நம்ம எழுத முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஈஸி தாங்க. எளிய வடிவம்னா இந்த மாதிரி ரேஷியோ வந்து விகிதத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பின்ன வடிவில் மாற்றிடுங்க, அடித்து போட்டுருங்க. 4/1 4:1 அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தாங்க, அடித்து போட்டுருங்க. 500/250 2/1 அடித்து போட்டுருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சாதாரணமாக அடித்து போட்டுருங்க. இவை வந்து இங்கேயே மாற்றி போட்டிருக்காங்க. அன்பு மாதவின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அன்போடதை மேலே போடணும், மாதவியோடதை கீழே போடணும். இதை பார்த்துக்கணும். நீங்கள் இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கானோ அதே ஆர்டரில் தான் கீழேயும் வருதான்னு பார்த்துட்டு போடுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? பேரை மாற்றி கொடுத்தனால மாற்றி போடுங்க. இந்த மாதிரி நிமிடமும் மணியும் வந்துச்சுன்னா ஒரே மாதிரி எதால் மாற்ற முடியுமோ அந்த மாதிரி மாற்றிட்டு போடுங்க. இங்கே நிமிடம் இருக்குது, இங்கே மணி இருக்குது. அப்போது நிமிடத்தை மணியாக மாற்றுறத விட மணியை நிமிடமாக மாற்றுறதான ஈஸி. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு மணிக்கு தான் 60 நிமிடங்கள். அதுதான் ஈஸியாக மாற்ற முடியும். கரெக்டுங்களா? அப்போ 40 இந்த ஒரு மணியை தூக்கிட்டு 60 நிமிடங்கள்னு போடுங்க. அப்போ 40/60. இப்போ 2/3. அப்போ 2:3. நம்ம புரிஞ்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. விகிதம், பின்னம் இது எல்லாமே கனெக்ஷன் உள்ளது தான். இங்கே அதே மாதிரி தாங்க. 15:10 பின்ன வடிவம். இதை அடித்து போட்டால் ரேஷியோ, அவ்வளோதான். 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டருங்களா? இப்போ 100 + இப்போ 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர்னால் சேர்த்துக்கணும். 1 மீட்டருங்கிறது 100 + 25 125. இப்போ 2 மீட்டர்னால் 200 சென்டிமீட்டர். இங்கே எல்லாமே சென்டிமீட்டர் ஃபார்மேட்டில் மாற்றிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25 வாய்ப்பாடில் போடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். 5/8. அப்போ 5:8. 25 வாய்ப்பாடு ஆட்டா போட தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து 5ஆம் வாய்ப்பாடில் அடிச்சுட்டு அப்புறம் திரும்பவும் 5ஆம் வாய்ப்பாடில் அடிங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். இங்கே கிலோகிராம் இருக்குது, இங்கே கிராம் இருக்குது. நம்ம எதை மாற்ற முடியும்? ஒரு கிலோகிராமுக்கு 1000 கிராம். இப்போ 3 கிலோகிராமுக்கு 3000. இது 750. ஸோ இதை அடித்து போட்டுருங்க. இப்போ 3000/750 அடித்து என்ன வருதோ அதை போட்டுருங்க. அதவே இதை விகிதமாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது எக்ஸசைஸ் சம்மை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் உள்ளதை பேசிக்கை நல்லா தரவாக ஃபாலோ பண்ணுங்கள். லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி வந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸ்பெஷல் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை 100% நான் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.